அக்கறையுமே எனக்கு இல்லப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? ஆமாப்பா, ஒரு நாட்டுடைய மன்னருக்கு ஓய்வு கிடைக்கிறது கஷ்டம்தான். இருந்தாலும் நீங்க உங்க ஆரோக்கியத்தை ஜாக்கிரதையா பாத்துக்கணும்ப்பா. அப்பா, நாளைக்கு நான் பாரிஸ்க்கு போறேன். அங்க என் ஃப்ரெண்ட்ஸோட தங்கி இருந்துட்டு ஒரே வாரத்துல திரும்புறேன்ப்பா. வந்த உடனே உங்களோட பேசுறேன். பை பை. தேங்க் யூ அப்பா. லில்லி, நாளைக்கு நாம பாரிஸுக்கு புறப்பட போறோம். ஆடம்பரமான உடைகள் எதுவுமே எனக்கு வேண்டாம். சிம்பிள் ட்ரெஸ் எடுத்து வச்சா போறோம். ஓகே? Bern University applauds Bharat. Mr. Bharat, son of Inspector General of Police in the state of Vasantapuri in India. என்ன, வசந்தபுரி சமஸ்தானத்து இளைஞன் பர்ன் யூனிவர்சிட்டி பரீட்சையில முதல்ல வந்தாரா? என்ன ஆச்சரியம்! பர்ன் யூனிவர்சிட்டியில முதலாவது வந்த மாணவர் மிஸ்டர் பாரத் அவரேதான். கொஞ்ச நாளா அவருடைய பேரும் போட்டோம் வராத பத்திரிக்கையே இல்ல. சரளா, என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுகளை அவருக்கு தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறேன். கொஞ்சம் போய் உட்காருங்களேன், ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன். சித்ரா, அவருடைய அறிவை மட்டும் பாராட்டு, அழக பாராட்டிடாத. பிறகு வம்புல தான் வந்து முடியும். ஷட், பேசாம போங்கடி. ஹலோ மிஸ்டர் பாரத். ஹலோ, என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க பர்ன் யூனிவர்சிட்டியில முதல் மாணவரா வந்தீங்கல்ல? எஸ். உங்க பேரும் போட்டோவும் எல்லா பத்திரிகையிலும் வந்திருந்தது. அதை நான் பார்த்தேன். இதனால இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, வசந்தபுரி சமஸ்தானத்துக்கே நீங்க பெருமை தேடி தந்துட்டீங்க. அப்படின்னா நீங்க வசந்தபுரி சமஸ்தானத்தை சேர்ந்தவங்களா? ஆமா, நான் இங்கதான் படிச்சிட்டு இருக்கேன். ஆஹா, நான் உங்க பேரை தெரிஞ்சுக்கலாமா? என் பேரு வசந்தி. எங்க அப்பா ஒரு வைர வியாபாரி. ஐ சி. உட்காருங்க. நீங்க என் கூட சாப்பிடுறதுல உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையே? தேங்க்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. நான் இன்னொரு சமயம் சந்திக்கிறேன். நான் மறுபடியும் உங்களை சந்திக்க முடியுமா? நான் நாளைக்கு பாரிஸ்க்கு போறேன். வந்த பிறகு உங்களை சந்திக்க முயற்சி செய்றேன். பாரிஸ்கா? ஆமா. பாய். பாய். நீங்களே ஆடுறீங்களா? என்ன தடுமாற்றம்? அந்த மீசக்காரன் இல்ல? எந்த மீசக்காரன்? மீச வச்சிருப்பானே அவன் என் வாயை பிடிச்சி இந்த குரடை இன்னும் ஊற்றி அதுல வந்து ஆட்டம் தான். எல்லாத்தையும் எடுத்து வை. பேசக்கூடாது. பேசக்கூடாது? ஆமா, உங்களுக்கு வேற இடமே கிடையாதா? இங்கதான் படுக்க போறீங்களா? அதான் கேட்கறேங்க. ஏங்க வீட்டுல கேக்குறாங்களே, சொல்லவனா? அப்படி பார்த்தா அடிக்க போறீங்களா? அவர்கிட்ட அப்படி பேசாத, அவருக்கு ஒரு அதுக்காக பேசாம இருந்தா எப்படி? அதானே, எனக்கு யாருமே கிடையாது நினைச்சியா? இது இருக்குதியா? அப்படி பார்த்தா ஐயோ, கொள்ளக்கூட்டம் கொள்ளக்கூட்டம். ஆமா, கொள்ளக்கூட்டமே தான். கட்டி கொடுத்துரு, கட்டி கொடுத்துரு. கட்டி கொடு, கட்டி கொடுத்தா நகை நட்டா இருக்கு. இருக்கிறத கட்டி கொடு. சோமநாதா, சோமு, ஒழுங்கா வியாபாரம் பண்ணிட்டு இருந்திய, எப்ப இவங்களோட சேர்ந்த வியாபாரத்துல நஷ்டமா? தலைவர் ஒண்ணு கூப்பிடுறாரு. ஒன்னதாண்டா. இதத்தான் கூப்பிடுறாரு. இதை வந்துடணுங்க, இதை வந்துடணுங்க. நாங்கெல்லாம் யார் தெரியுமா? தெரியும், சொன்னா மறுபடியும். நீ நினைக்கிற மாதிரி நாங்க கொள்ள கூட்டம் இல்லடா. அப்ப வாங்க உட்கார்ந்து பேசுவோம். உட்கார்ந்து பேச எங்களுக்கு நேரம் கிடையாது. எங்களை போலீஸ் துரத்திக்கிட்டு இருக்கு. பயப்பட வேணாம். நாங்க சொல்றபடி கேட்டா அவனுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது. ஆரம்பமே சரி.
நாங்க இதுக்கு பின்புறம் இருக்கிற பாழடைஞ்ச மண்டபத்துல தங்க போறோம். ஏன் எதுக்குன்னு காரணம் கேட்க கூடாது. நாங்க இங்க தங்க போற விஷயம் உனக்கும் இவளுக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சா உங்க 2 பேருடைய உயிரும். அவ்வளவுதான். சொல்லுங்க. ஏன் நான் சொன்னது புரியலையா? சொன்னது புரியுது, ஆனா நீங்க ஆனா பொண்ணாங்கிறதான் புரியல. எப்படிங்க? டேய், முதல்ல அந்த மண்டபத்துக்கு போற வழியை காட்டு. இல்ல காட்டுறேன். வாங்க. நான் சொன்ன காட்டாறு இதுதான். அதான் மண்டபம். எனக்கு வேலை இருக்கு, நீங்க புறப்படுங்க. நீ எங்க கூட வா. நான் எதுக்கு? அப்புறம் சொல்றேன். வசந்தி, அந்த பரிசுல ஏறு. நீங்களும் அவங்களோட புறப்படுங்க. உயிரோட திரும்பி வந்தா மறுபடியும் சந்திக்கிறேன். நான் மாத்திரம் சாகணும், நீ மாத்திரம் உயிரோட இருக்கணுமா? மோகின் ஞாபகம் இருக்கா உனக்கு? வாழ்ந்தா உங்களோட தான் வாழ்வேன், செத்தா உங்களோட தான் சாவேன்னு சொன்னீங்க. இருந்து என்ன பண்ண போறேன்? நீங்க வந்து சாவேன். இப்படி ஒரு சந்தர்ப்பம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருந்தா நான் அன்னைக்கு அப்படி சொல்லிருக்கவே மாட்டேன். இந்த பெண்களே இப்படித்தான். என்ன மன்னிச்சிடுங்க தான். கால்ல விழுந்துதான் மன்னிப்பு கேட்கணும், தோல்ல விழுந்து கேட்க கூடாதுமா. விதி நம்மள பிரிக்குது. இரு, அந்த விதியை நானே கேட்கறேன். அல்லு விதி, விதி, விதி ஐயா. வேற வழி இல்லாம நாங்க 2 பேரும் ஒருத்தர் காதலிக்கிறோம். எங்களை பிரிக்கிறதுல உங்களுக்கு என்ன லாபம்? இத பாருங்க, நல்ல பையனா எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டு புண்ணியம் தேடி கூடாதா? யோசனை பண்ணி பாருங்க. யோசனை பண்ணி தாண்டா செய்யறேன். நான் மரியாதையா பேசுறேன். மோகினி, கூப்பிடாரு பாரு. அவளை கூப்பிட்டு என்ன பண்ண போறீங்க? ஏறு இதுல. ஐயோ நான் ஏறு. அவர் ஏறுனா ஏறு, இறங்குனா இறங்கு. ஐயா, அடுத்த கட்டம் என்னவோ எங்களுக்கு வழிகாட்டு. இதுலயா உள்ள நீங்க நிறைய தண்ணி போட்டீங்களா? இது ரோடு இல்ல வழிகாட்டுறதுக்கு. தண்ணி கூச்சிடணும், அது எங்க எழுந்துட்டு போதோ அப்படியே போகணும். அப்ப நீ முதல்ல போ. வாங்க வாங்க. இதுதாங்க அரண்மனையை சேர்ந்த நந்தவனம். இதுதான் அந்த காலத்துல ஆலமரமா இருந்துச்சு. ராஜாவும் ராணியும் ஆடி பாடி இங்கதான் மகிழ்வாங்க. இந்த அரண்மனை இருக்குது. இப்ப இருக்காரு பாருங்க, குணசீல மகாராஜா. அவருடைய முப்பாட்ட ஜெயசீல மகாராஜா கட்டி போட்டது. அந்த பெரிய பம்பு தெரியுங்களா? சிவாஜி தெரியுமா? சிவாஜி தெரியாது? மராட்டி சிவாஜி, மலையலின்னு சொல்லுவாங்களே. சும்மா பொழுது போகிறதுக்காக இங்க வந்து தங்கினாரு. இந்த ஜெயசீல வாய வச்சு சும்மா தானே இருக்கணும். சிவாஜி வாய விடுவானா? வீரங்க வச்சா நொறுக்கணும் அரண்மனையை. அப்ப படுத்ததான், அப்புறம் எந்திரிக்கவே இல்லையே. வாங்க, இன்னும் உள்ள என்னென்ன படிக்காங்கன்னு காட்டுவாங்க. இதுதாங்க உல்லாச மண்டபம். இங்கதான் மகாராஜாவும் ராணி உட்கார்ந்து சீட்டு விளையாடுவாங்க, ரங்கு ஜூது. அந்த காலத்து ஏரியா சீட்டு சதுரங்க ஆடி இருப்பாங்க. சரியா சொல்லிட்டேன், அதுக்காக என்ன செத்த மகாராஜா வந்து தலையெடுப்பாரா? அங்க வாங்கயா, அது குதிரையா, நீயே போற. வாங்க வாங்க. மேல ஜெயஸ்ரீ ஒரு பூட்டு அடிச்சிருக்கா பாருங்க. இதுதான் மாடி போற படி. படி தெரியாதா உங்களுக்கு? போர்ச்சுகீஸ் அரசாங்கத்தால் நமக்கு அனுப்பப்பட்டிருக்கும் ராணுவ தளவாடங்களை ஏற்றி வந்திருக்கும் கப்பல் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருப்பது மக்களிடையே மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே அந்த கப்பலுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாமல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை உடனே கவனிக்கவும். எஸ். நம் விருந்தினர்களாக தங்கியிருக்கும் கப்பல் அதிகாரிகளை உற்சாகப்படுத்த கேளிக்கைகளுக்கு ஏற்பாடு செய்யுங்க. எஸ் சார். எஸ். ஷூட் பண்ணுங்க. நான் ஒரு முக்கியமான செய்தியோட வந்திருக்கேன். இவானுடைய அநியாயமான ஆட்சியை கண்டு கொதிப்படைஞ்சு போயிருக்கிற மக்களை அடக்க
வெளிநாட்டில் இருந்து ஒரு கப்பல் நிறைய வெடிகுண்டுகளையும் துப்பாக்கிகளையும் வரவழைச்சிருக்கான் திவான். ஆமா, அந்த கப்பல் இப்ப துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருக்கு. ராணுவத்தை அதுக்கு காவல் போட்டிருக்காங்க. நம்முடைய மக்களின் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த நாய்களைப் போல அவர்களை கொன்று குவிக்க வேற்று நாட்டு ஆயுதங்களா? நாளைக்கு ராத்திரி அந்த கப்பலை வெடி வச்சு தகர்க்கணும். அது நம்மால் முடியும். நிச்சயமாக முடியும். யாரும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு துணையா நான். சிங்காரியா இங்கிருந்து துறைமுகத்துக்கு நீஞ்சி போறதுக்கு எவ்வளவு தூரம்? 2 பரலாம். அவ்வளவுதானா? ஏ, எதுக்கு நான் கடல்ல ஆழம் பத்தாது, நீஞ்ச முடியாது. நீங்க மாத்திரம் போயிட்டு வாங்க, ஒரு பய கிட்ட வராம நான் பாத்துக்கிறேன். யாரும் என் கூட வர வேணாம், எல்லாரும் இங்கே இருக்கு. சங்கர், பாரத், நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.